ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து வரோம். எங்களுக்கு தோலப்பன் பண்ண ஊர் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் தோலப்பன் பண்ண வீட்டுக்கு வந்து 4 பேர் வந்து என்னை போட்டு அடித்து தாலி செஞ்சு அத்தை வீட்டுமே என் வீட்டுக்கு வந்து அத்துட்டு போயிட்டாங்க. என் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் எனக்கு இருக்குது. 2 பிள்ளைகளும் சேர்ந்து அழுதாங்க. யாருமே இல்லை வீட்டு பக்கத்தில். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. வீட்டுக்குள்ளே இருந்து போட்டு அடித்து வெளியே வந்து என்னை போட்டு அடித்து சாமானை அத்துட்டு போயிட்டாங்க. ஒரு நடவடிக்கையும் ஸ்ரீவைகுண்டம் ஸ்டேஷனில் இருந்து ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை. எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து இன்றைக்கி 15 நாளைக்கு மேலே ஆகிட்டு அவங்களும் ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் வந்து எடுக்கலை. என் தாலிஜிங்களி வந்து 4 பவுனும் 1 கிரானும், என் தாலி வந்து 2 கிராம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலைன்னு சொல்லி அங்கே நடவடிக்கை எடுக்கணும்னா இங்கே வந்தால் இங்கேயும் வந்து எடுக்க மாட்டேக்காங்க. செயினை பறிச்சது யார்? செயினை பறிச்சது வந்து பொண்ணு எடுத்தது வந்து வேம்பு அவங்க அம்மா தான். 4 பேர் சேர்ந்து என்னை போட்டு குட்டி அடி என்ன அடிச்சு விட்டாங்க. எங்கள் எதுக்காக வந்து பறிச்சாங்க? எதுக்காகனா நாங்கள் வந்து இடம் பிரச்சனை எப்படியாவது இவ்வளோ அடித்து இந்த ஒரு சாமான் தான் இருக்குது எப்படியும் அத்து கொண்டு போயிடணும்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து அடித்து இன்னும் கொண்டு போயிட்டாங்க என் சாமானை. என் சாமானுக்கு முடிவே இல்லாமல் இருக்குது. ஸ்டேஷனில் என்ன சொன்னாங்க கேட்டதுக்கு? ஸ்ரீவைகுண்டத்து ஸ்டேஷனில் வந்து சாதாரணமாக வந்து என் பையன்கிட்ட வந்து என்ன நடந்தது, நீ வீடியோ எடுத்திருக்கே, உங்கள் அம்மாவை அடிக்கலை பிடிச்சி கடிக்க வேண்டியதானே அப்படின்னு என் பையன்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அப்போ என் பையன் வந்து அவனுக்கு இது ஒன்றும் சொல்லாமல் எனக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சுன்னு சொல்லி அவன் வந்து சிரிச்சிருக்கான். அப்போ அவங்க வந்து சும்மா விசாரிக்க மாதிரி வந்து விசாரிச்சுட்டு போனதோட சரி, இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் அவங்க வந்து எடுக்கலை. அப்படி நாங்கள் ஸ்டேஷனில் ஒரு நாள் போனதுக்கப்புறம் செயின் நீங்கள் போய் தேடுங்க வைங்க அப்படின்னு எங்களை அசால்ட்டாக சொல்லுதாங்க. அங்கே வந்து நம்ம போய் நாங்கள் தான் எடுத்தாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் எழுதவும் இல்லை. அவங்க பாட்டில் ஒரு இதை எழுதி வச்சுருக்காங்க. ரொம்ப சாதாரணமாக எல்லாத்தையுமே ரொம்ப சாதாரணமாகவே அவங்க எடுக்காங்க. எங்களுக்கு வேறு வழியே இல்லை. அன்னைக்கு நாங்கள் பாடுபட்டாலும் நாங்கள் சாப்பிட முடியும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டா இருக்கேன். நாங்கள் அதாவது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதாவது 19வது பிள்ளைன்னு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கொடுத்தோம். அவரும் நாங்கள் நடவடிக்கை இருந்தாலும் அதுவும் எடுக்கவே இல்லை. அவர் வெளியே அந்தோன்றாச்சு ரொம்ப மிரட்டி பார்க்காரு எங்களை. போய் பேசினா அவர் பேசுறாரு எங்களை. சும்மாலாம் சொல்லாதீங்கம்மா, நீங்கள் என்ன சும்மா சொல்லுதீங்க, அப்படிலாம் செய்யணும் அப்பாங்களா அப்படின்னு எங்ககிட்ட கேட்காங்க. மிரட்டுதாங்க எங்களை. நாங்கள் போய் சொன்னதுக்கு எங்களை தான் மிரட்டுதாங்க தவிர. ஒரு பேர்? என் பேர் வந்து சுடலை வடிவு. என் பேர் காசிராஜ். நான் ஹோட்டலில் தான் வேலை பார்க்குறேன்.